பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்துறாருல்ல. ஆமாம் பாஸ்டர், டெய்லி வார்த்தைகளை கேட்குறோம், ஆனாலும் உள்ளத்துல ஒரு கலக்கம் இருக்கு. உள்ளத்துல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாரம் எங்களை அழுத்துது. இன்னைக்கு ஒரு வார்த்தை கொண்டு ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். 43ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது கண்டுபிடிச்சிட்டு, தாவீது யாருக்கு இந்த ஆறுதலை சொல்றாருன்னா, வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, தனிமையான நேரத்துல உள்ளத்துல ஏதோ ஒரு பாரம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு வேதனை இருந்திருக்கலாம். இல்லை என்றால் அரசனான பின்பும் அநேக பாடுகளும் உபத்திரங்களும் சொந்த மகனாலே வேதனைகளையும் அனுபவித்த ஒரு தெய்வ மனிதன். அவர் தன் ஆத்துமாவை பார்த்து தனக்குள்ளே ஆறுதல் சொல்றார். என் ஆத்துமாவே, தாவீதுடைய ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குற? ஏன் சோர்ந்து போற? கர்த்தரிடத்துல காத்திரு சொல்லிட்டு அவர் முடிக்குமா சொல்லாரு, என் தேவனை நான் துதிப்பேன். துதிக்கும் பொழுது கலக்கங்கள் மாறிப்போம். உங்கள் ஆத்மாவில் ஒரு கலக்கம் இருக்குதா? ஏதோ ஒரு பயம் உங்க இருதயத்தை பிடிச்சு புழியுதா? படுத்தா தூக்கம் வரலையா? கடன் பிரச்சனை என் தலைமையில ஓடுது பாஸ்டர். கணவனை நினைச்சு கலங்குகிறேன், பிள்ளைகளை நினைச்சு கலங்குகிறேன், தேவைகளை நினைச்சு கலங்குகிறேன், இந்த பலவீனத்தை நினைச்சு கலங்குகிறேன். புலம்புறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆத்துமாவே, ஏன் கலங்குகிறேன்? கர்த்தருக்கு காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பா இருக்கிறவர் நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தரை துதிங்க. துன்ப நேரத்தில் அவரை துதிங்க, கலக்க நேரத்தில் அவர் துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது கலக்கங்கள் மாறிப்போம். ஃபாதர் அழகா ஒரு பாடலை எழுதினார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா கலங்கினா அவன் திரும்ப வந்துருவான். நீங்க துதிங்க. துதியினாலே உங்கள் கலக்கங்கள் மாறி போகும். துதியினாலே உங்கள் இருதயத்துல காணப்படுகிற சோர்வுகள் மாறி போகும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, கலங்காத, காத்திரு, நான் இப்ப துதிக்க போறேன், இந்த கலக்கம் மாறப்போகுதுன்னு. நீங்க துதிங்க. இன்றைக்கு உங்கள் கலக்கத்தை கர்த்தர் மாற்றி எதிரிகள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்து போனார். துதி ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆத்துமாவிலே சோர்ந்து போய், ஆத்துமாவிலே கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த வார்த்தை இன்றைக்கு கிரியை செய்யட்டும். கலக்கங்கள் மாறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். செய்தியின் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.